வியாதியில், வேதனையில், துக்கத்தில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட மனிதர்களை இயேசு தேடி போய் அவரே அவர்களை சந்தித்து அவர்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணினார். அவருடைய துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினார். அப்போ அவர் மனிதர்களை சந்திக்கிற ஒரு ஆண்டவர். தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று மக்கள் மகிழ்ந்து களி கூர்ந்தாங்க பாருங்க. அதே மாதிரி ஆண்டவர் இன்றைக்கு மனிதர்களை சந்திக்கிறார். நான் வியாதிப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தேன். என்னை என் பெற்றோர் எங்கும் சர்ச்சைக்கு கொண்டு போகவில்லை, ஊழியக்காரிடத்தில் கொண்டு போகவில்லை, யாரையும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே நான் இயேசுவண்டை வரவில்லை, இயேசுவை தேடி வரவில்லை. ஆனால் இயேசு என்னை தேடி வந்தார். இயேசு எங்கள் வீட்டுக்கு வந்தார். மரணப்படுக்கையில் கிடந்த என்னை தொட்டு குணமாக்கினார். அவர் என்னை சந்தித்தபடியினால் என் மரணப்படுக்கை மாறி எங்கள் குடும்பத்தின் துக்கம் சந்தோஷமாய் மாறினது. யார் யாரை இயேசு சந்தித்தாரோ அவருடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறினது. அதே இயேசு இன்னைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள நீங்கள் இருக்கிற இடத்துல, இதை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல அந்த இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்கு ஒரு துக்கம் இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு பாதிப்பு இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்துக்கு ஒரு துக்கம் அழித்து கொண்டிருக்கிறது. நிம்மதியாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல, பாதிப்பு காணப்படுகிறது. உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை, உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற ஒரு அற்புதம் நடந்தாக வேண்டும். அதற்கு தான் இயேசு வந்திருக்கிறார். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக, உங்களுடைய காயங்களை ஆற்றி உங்களை ஆறுதல் படுத்துவதற்காக, உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை மகிழ பண்ணுவதற்காக இயேசு உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் உங்களை சந்திக்கிற ஒரு தேவன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு இந்த உலகத்தில் உலாவின நாட்களில் அவராக போய் சந்தித்து அற்புதம் செய்த பல சம்பவங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவங்களை சந்தித்த போது அவளுக்கு என்ன நடந்தது? வேத புஸ்தகத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இயேசு சமாரியா நாட்டின் வழியாக போக வேண்டியதாக இருந்தது. அங்கே சீகார் எனப்பட்ட ஒரு இடத்திற்கு வந்தார். ஊருக்கு வெளியிலே ஒரு கிணறு இருந்தது. அங்குதான் வந்து ஜனங்கள் தண்ணீர் எடுத்து கொண்டு போவார்கள். அந்த சீகார் என்னப்பட்ட இடத்தில் ஊருக்கு வெளியில் இந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். எதற்காக இயேசு அங்கே போக வேண்டும்? இயேசு ஒரு நோக்கமில்லாதபடி எங்கும் சென்றது கிடையாது. அவர் ஒரு நோக்கத்தோடு ஒருவரை சந்திப்பதற்கு, ஒருவருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு தான் இயேசு கடந்து போனார். அதே மாதிரி தான் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார், உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அப்போ இந்த சமாரியாவில் உள்ள இந்த இடத்துக்கு இயேசு எதற்காக வந்தார்? ஒரு பெண்ணை சந்திப்பதற்காக இயேசு வந்தார். அந்த பெண்ணினுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அவருடைய உள்ளத்தில் மெய்யான ஒரு சந்தோஷம் இல்லை. அவள் சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண், ஒரு நிம்மதியை தேடிக்கொண்டிருந்த ஒரு பெண். அதனால தான் ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு பேசின பொழுது, இந்த தண்ணீர், அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு கிடைக்குமா இந்த ஆவலோடு கேட்டது இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெண்ணை சந்தித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வதற்கு இயேசு அவளை சந்தித்தார். அதோட ஆண்டவர் அவளை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கை பாவம் நிறைந்ததாக இருந்தது. கண்களின் இச்சையில, மாமிச இச்சையில மனம் போல வாழ்ந்தவள். வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். அதாவது ஒருவரை கல்யாணம் பண்ணுவாள், கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு இனி இவளோடு வாழ முடிய டைவர்ஸ், அடுத்த ஒரு மனுஷனோடு வாழுவாள். இப்படி 5 பேரோடு வாழ்ந்து எல்லாரையும் புறம்பே தள்ளிவிட்டு இப்பொழுது ஒரு இல்லீகலாக, ஒரு ஒழுக்கமற்ற நிலைமையில் ஒரு மனிதனோடு வாழுகிறாள். இதுதான் அவருடைய வாழ்க்கை. இப்போ அவருடைய வாழ்க்கையில் இப்பொழுது 5 பேரோடு வாழ்ந்து முடிச்சுட்டு இப்பொழுது ஒரு தவறான உறவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவளை இயேசு நேசித்து அவளை சந்திக்க போனார். எதற்காக? ஆண்டவர் அவருடைய பாவத்தை வெறுத்தார். ஆனால் அந்த பாவியாயிருந்த பெண்ணை நேசித்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்கணும். அவள் சமாதானத்தை தேடுகிறாள், ஒரு மகிழ்ச்சியை தேடுகிறாள். ஆகவே தான் புருஷர்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறாள். கண்கள் இச்சித்தபடி வாழுகிறாள், மாமிசம் இச்சித்தபடி வாழுகிறாள். உலக சிற்றின்பத்தில் சமாதானத்தை தேடி தேடி ஏமாற்றம் அடைந்த ஒரு பெண். அதனால் அவளுக்கு ஒரு மெய்யான சமாதானத்தை கொடுக்க, அந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுக்க, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை கொடுக்க இயேசு அவளை சந்தித்தார். ஆண்டவர் அவளை சந்தித்த பிறகு
அவளுக்குள்ள ஒரு பாவ உணர்வு. மெய்யாகவே நான் ஒரு அசுத்தத்திலே வாழ்கிற பெண். அவளுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறினது. அவள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு கூட இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மெய்யான சமாதானத்தை பெற்று மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவள் பெற்றுக்கொண்டாள். அப்போ இயேசு பாவியான ஒரு பெண்ணை சந்தித்த போது பாவத்தினால் உண்டான துக்கம் நீங்கி ஒரு மெய்யான சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி அவள் பெற்றுக்கொண்டாள். எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, மதுபானம், போதை வஸ்துகள், பலவிதமான உலக சிற்றங்களிலே சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, இங்கே போன சந்தோஷம், இங்கே போன சந்தோஷம், ஃப்ரெண்ட்ஸோடு இப்படி நடந்து கொண்டால் சந்தோஷம், இவங்க மூலமாக சந்தோஷம் என்று தேடி 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 ஏமாற்றம் அடைந்து ஒன்று மாற்றி ஒன்று, ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவம், ஒரு பாவத்தை விட்டு அடுத்த பாவம் தேடி தேடி சமாதானத்தை இழந்து, நிம்மதியை இழந்து, அந்த பாவத்தினால் உண்டான மனசாட்சியிலே பாதிக்கப்பட்ட நிலைமையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்க. இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க, மெய்யான சமாதானத்தை கொடுக்க. பாவம் பயங்கரமானது பிரியமானவர்களே. ஒரு சமயம் ஒரு வாலிப மகள் ஒரு நீண்ட கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். நாகர்கோயில் பட்டணத்திலிருந்து அந்த மகள் கடிதம் எழுதியிருந்தாள். அவள் சொன்ன காரியம் அதுதான். பெற்றோருக்கு ஒரே மகள், நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க, மகள் பக்தியோடு தான் வளர்த்தாங்க, பெற்றோர் ஜபெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் காலேஜுக்கு போன உடனே அவளுக்கு வேறு உலகத்தில் வந்துவிட்ட ஒரு உணர்வு. காலேஜில் அங்கே உள்ள மற்ற ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட பழகின காரியம் அவளுக்கு ஒரு வித்தியாசமான சிந்தனை கொண்டு வந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், அவங்க எல்லாம் பழகுகிற காரியம், செய்கிற காரியம் அவளை கவர்ந்து கொண்டது. சில மாதங்கள் தான் கழிந்தது. இப்போதான் ஃபஸ்ட் இயர் படித்து கொண்டிருக்கிறாள். அவளு ஒரு வாலிபனை அதற்குள்ள தொடர்பு ஏற்பட்டு பழக ஆரம்பித்தாள். பெற்றோரிடத்தில் வந்து சொன்னாள், நான் இந்த மாதிரி ஒரு பையனை நேசிக்கிறேன், அவனை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் என்று. பெற்றோருக்கு எப்படி இருக்கும்? ஷாக் ஆயிட்டாங்க. அவங்க அன்பா மகளே, இப்போ தான் நீ ஃபஸ்ட் இயர் காலேஜில் படிக்கிறாய், இன்னும் 3 வருஷம் படிக்கணும், அதன் பிறகு 2 வருஷம் போஸ்ட் கிராஜுவேட் நீ படிக்கணும். அப்போ தான் நீ படித்து முடிச்சு ஒரு பூரணமான பட்டம் முடித்த பிறகு தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வாழ்க்கை அமையும். அது முடிகிற 5 வருஷம் இருக்கிறாரு. அதன் பிறகு தான் நீ இதை குறித்து யோசிக்கணும். இது படிக்க வேண்டிய காலம். இப்போ அதை குறித்து யோசிக்காத. அதெல்லாம் முடியாது, எனக்கு விருப்பம், என் கண்ணுக்கு விரும்பினதை நான் செய்வேன், மன விரும்பினதை செய்வேன். பிடிவாதமாய் போராடினால் சில மாதங்கள் போராட்டம். பெற்றோர் சொன்னாங்க, இல்லை அந்த வயது அல்ல உனக்கு, நீ இன்னும் படித்து வாழ்க்கையில் நல்லா வரணும். எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, கண்ணீரோடு சொல்லி பார்த்தாங்க, கேட்கல. பெற்றோர் வேண்டாம், நான் கண்கள் விரும்பின மனது இச்சித்த வாலிபனோடு நான் வாழப்போகிறேன் என்று போய்விட்டாள். தாய் தகப்பனுக்கு எவ்வளோ பெரிய அவமானம், வேதனை, அதை குறித்து சிந்தையே அவளுக்கு இல்லை. ஏன் விருப்பம், ஏன் ஆசை, நான் நினைக்கிறதை செய்யணும், நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று. பெற்றோர் அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நின்றார்கள். சில மாதங்கள் கழித்தது. மகள் தவறு செய்து விட்டாள், ஒரே மகள். ஆனாலும் சரி, மகளை எப்படி விட்டுவிட முடியும்? பெற்றோர் அவளை சேர்த்து கொண்டு அவளுக்குரிய நகைகள், அவளுக்குரிய சொத்துக்களை சேர்த்து வச்சிருந்தாங்க. சரி, அவளுக்காகத்தான் நான் எல்லாமே என்று சொல்லி மன்னித்து ஏற்றுக்கொண்டார்கள். அது அவன் எப்போ நான் விரும்பினபடி வாழ்க்கை அமைஞ்சிட்டு, இஷ்டப்படி நான் சந்தோஷமாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாய் வாழ்கிறேன் என்று எண்ணினாள். கணவன் சொன்னால், நான் வெளிநாட்டில் போய் பணம் சம்பாதிக்க போகிறேன், ஆனால் வெளிநாடு போவதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும், உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லி வாங்கி கொடு என்பதாய் சொன்னான். அவங்களும் சரி, மகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்னு சொல்லி அவங்க சேர்த்து வைத்திருந்த பணத்தையெல்லாம், லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்தார்கள். அவன் யாரோ ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்து வெளிநாட்டுக்கு போய்விட்டான். அதுக்குள்ளே இந்த மகள் கர்ப்பம் தரித்தாள். அவன் வெளிநாட்டுக்கு போய் சில மாதங்கள் கழித்தது. ஒரு நாள் ஒரு பெரிய கடிதம் எழுதினான். அவளுக்கு ஒரு பெரிய கடிதம் எழுது, நாங்கள் வெளிநாடு வந்து எனக்கு நல்ல வேலை கிடச்சிட்டு நல்லா நான் செட்டில் ஆகிட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்ளுகிறேன், உனக்கு எனக்கு நீ சம்பந்தம் இல்லை, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள் அப்படின்னு கடிதம் எழுதி முடித்து விட்டான். எப்படி இருக்கும்? கர்ப்பத்திலே அவனுடைய குழந்தை வளருகிறது. வெளிநாட்டில் போய் இருந்து கொண்டு என் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கொள், அவ்வளோதான். அதன் பிறகு தொடர்பே இல்லை.
என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த மகள் அப்போதான் ஒரு பெரிய கடிதம் கண்ணீரோடு எழுதியிருந்தாள். அவள் எழுதியிருந்த ஒரு வார்த்தை என் உள்ளத்தை தொட்டது. அங்கிள், எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ அழுதாங்க, சொன்னாங்க, நான் கேட்கல. என் கண்கள் இச்சித்தது, நான் மாம்சத்தில் விரும்பினது அதைத்தான் செய்வேன், அதுதான் சந்தோஷம் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். நான் எல்லாம் எனக்கு நல்லா நடக்குது, எல்லாம் சந்தோஷம் ஆயிட்டேன்னு நினைத்தேன். ஆனால் ஒரு மனிதனுடைய பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தின் அர்த்தம் இப்போதான் எனக்கு விளங்குகிறது. பாவம் தொடர்ந்து பிடிக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தைக்கு அர்த்தம் இப்போதான் எனக்கு புரிகிறது. என் வாழ்க்கையில் இனி என் குழந்தைக்கு தகப்பனாய் திரும்ப வருவானா, என் வாழ்க்கை என்ன என்று கண்ணீரோடு எழுதியிருந்தால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று. பிரியமான பிள்ளைகளே, வாலிப தம்பி, வாலிப மகளே, இந்த வாலிப நாட்களில் கண்கள் விரும்பினது, மாமிச விரும்பினது, பார்க்கிறது எல்லாம் இன்பமாக தெரியும். ஆனால் உன்னுடைய சமாதானத்தை கெடுத்துவிடும், உன்னுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். பாவம் சமாதானத்தை கெடுத்து வாழ்க்கையை அழித்து நிர்மூலமாக்கிவிடும். பாவம் பயங்கரமானது. இவள் அப்படித்தான் இஷ்டப்படி வாழ்ந்தாள். யாரை விரும்புகிறாள் அவனோடெல்லாம் வாழ்ந்து பார்த்தாள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, திருப்தி இல்லை. ஆனால் இப்போ அந்த பாவத்தை விட்டு வெளி வரணும், சமாதானம் வேணும், ஒரு ஏக்கம் வந்தது. யார் என் பாவத்தை மன்னிப்பா, யார் எனக்கு விடுதலை கொடுப்பா? அப்போ தான் இயேசு அவளை சந்தித்தார், அவருடைய வாழ்க்கையை மாற்றினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். மகனே உன்னோடு தான், மகளை உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். எங்கோ ஒரு பாவ கண்ணிலே நீ அகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு பாவத்தில் அகப்பட்டு நிம்மதியை இழந்து, சமாதானத்தை இழந்து கலங்கி கொண்டிருக்கலாம். இனி என்னுடைய எதிர்காலம் என்ன என்று திகைத்து கொண்டிருக்கலாம். இயேசு உன்னை நேசிக்கிறபடியால் அந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலையாக்க ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க இன்றைக்கு உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். தென் அமெரிக்காவில் ஒரு நாடு இருக்கிற, குவாட்டமாலா என்கிற ஒரு நாடு இருக்கிறார். அமெரிக்காவில் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். இயேசுவை பற்றி அறிவிக்கிற நல்ல ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் கூட்டம் நடத்தினால் திரள் கூட்ட மக்கள் இயேசுவை பற்றி அறிந்து கொள்ள அவருடைய வசனத்தை கேட்க கூடி வருவார்கள். இந்த குவாட்டமாலா என்கிற இடத்துல போய் அவர் கூட்டம் நடத்தும் போது அந்த பட்டணத்தில் ஒரு மனிதர் இருந்தான். அவன் பேர் ரிகோர்டா என்பது. அவனுக்கு மனைவி, பிள்ளைகள்லாம் இருந்தாங்க. இவன் வேலைக்கு போக மாட்டான், சம்பாதிக்க மாட்டான். ஆனால் பிக் பாக்கெட் அடிப்பது, அடுத்தவங்க பையில் இருப்பது, திருடு தான் அவனுடைய தொழில். திருடுறது, நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவது, மனைவியை அடிப்பது, பிள்ளைகளை வதைப்பது. அதனால அவன் வந்துட்டாலே மனைவி பிள்ளைகள்லாம் கை கால் நடுங்கிடுவாங்க, பிள்ளைகள் பக்கத்திலே போக மாட்டாங்க. அப்படி தான் இந்த குடி வெறியோடு கூட வருவான். நிம்மதியே இல்லை வீட்டுக்குள்ளே. அவன் இந்த பாவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். பாருங்கள், அந்த கூட்டத்திற்கு இவன் வந்திருந்தான். T.L. ஆஸ்பான் பிரசங்கம் என்ற கூட்டத்திற்கு ஏராளமான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவன் எதுக்கு வந்தான்? பிக் பாக்கெட் அடிக்கிறதற்கு. கூட்டம் நிறைய இருக்குல்ல, அப்போ நிறைய கூட்டம் இருக்கிற இடத்துல நிறைய பேர் பாக்கெட்டில் இருந்து பர்ஸை திருடலாம் என்று சொல்லி அதுக்கு தான் கூட்டத்துக்கு வந்தான். கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டு நோட்டமிட்டு கொண்டே இருந்தான். பிரசங்கம் முடிந்து ஜெப நேரம் வந்தது. எல்லாம் கண்ணு மூடி இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுங்க, கூப்பிடுங்கன்னு சொல்லும்போது எல்லாம் ஜெபித்து கொண்டு இருந்தாங்க. இதுதான் நல்ல டைம், எல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்கிறாங்க. இப்போ பாக்கெட்லேருந்து திருடிடலான்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு இருந்தான். எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. இவன் பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை திருடுவதில் கண்ணோக்கமாயிருந்தான். திடீரென்று அவனுக்கு முன்னால் இயேசு தோன்றினார். அப்படியே அவங்க மேலே, அவனுடைய தலைக்கு மேலே அப்படியே இயேசு நிற்கிறதை பார்த்தான். யார் நமக்கு மேலே நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்படி பார்த்த பொழுது பிரகாசமாக இயேசு நின்று கொண்டிருந்தார். அவருடைய கண்களின் பார்வை, அக்னிமயமான அந்த பார்வை அவனை ஊடுருவி பாய்ந்தது. அந்த பார்வை பார்த்தோன்னது யார் இதுன்னு யோசித்து பார்க்கும்போது ஒரு வார்த்தை அவர் பேசினார். ரிகோர்டா, ஐ ஆம் ஜீசஸ், ஃபாலோ மீ. அவனுடைய பெயரை சொல்லி இயேசு சொன்னார், நான் இயேசு, என்னை பின்பற்று. அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் அவனுக்குள்ள ஒரு பாவ உணர்வு உண்டாயிற்று.
அப்படியே ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தான். ஐயோ, நான் ஒரு திருடன், நான் ஒரு குடிகாரன், நான் மனைவி அடித்து சித்திரவதை பண்ணுகிறவன், குழந்தைகளை கூட எனக்கு நேசிக்க தெரியாது, நான் ஒரு முரட்டாட்டம் உள்ளவன், என்னால் என் மனைவிக்கும் சந்தோஷம் இல்லை, பிள்ளைகளுக்கும் சந்தோஷம் இல்லை, நான் பிரயோஜனமற்றவன், ஐயோ நான் பாவி என்று உணர்ந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து அழுதான். சில நம்முடைய நேரங்கள் இயேசு அவனை பார்த்து கொண்டே இருந்தார். அவனுடைய இருதயத்தில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஒப்பு கொடுத்த உடன் இயேசு மறைந்து போனார். அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி. அந்த சந்தோஷத்தில் மேடைக்கு ஓடினான். மைக்கை பிடிச்சு சொன்னான், என் பேர் இது, நான் திருடுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொன்ன என்னை இயேசு சந்தித்தார், அவர் என்கிட்ட பேசினார், என் வாழ்க்கையை மாற்றி விட்டார், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னபோது அந்த கூட்டத்தில் அவனுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்திருந்தார்கள். மேடையில் அவனை பார்த்த உடனே இந்த மனைவிக்கு சந்தோஷம், என்னுடைய கணவரை இயேசு சந்தித்து விட்டார், அவருடைய வாழ்க்கையை மாற்றி விட்டார்னு குழந்தையோடு மேடைக்கு ஓடி வந்தபோது தன் மனைவி குழந்தைகளை அணைத்து கொண்டவன் அழுதான். வாழ்க்கையிலே முதலாக அன்போடு கூட தன் மனைவி குழந்தைகளை அணைத்து கொண்டு அழுதான். நான் உங்களை எவ்வளோ கொடுமைப்படுத்தி இருக்கிறேன், நான் ஒரு பாவியான மனிதன், இன்னைக்கு இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் என்று அந்த குடும்பமே ஒரு மகிழும்படிக்கு இயேசு துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அதுதான் இயேசு. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாவம் சூழ்ந்திருந்தாலும் இயேசுவால் உங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். அந்த பாவ இருளிலிருந்து விடுதலையாக்கி மெய்யான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி, உன்னுடைய பாவம் உன் வாழ்க்கையை நரகமாக்கி கொண்டிருக்கிறது. உன் ரகசியமான பாவம், நீ உன் பெற்றோருக்கு தெரியாமல் செய்கிற பாவம், அதிலிருந்து உன்னால் வெளியே வரவும் முடியல. அது உன் சமாதானத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறது. அது உன்னை அடிமையாக்கி விட்டதான இயேசு உன்னை நேசித்து உனக்கு விடுதலை கொடுக்க, சமாதானம் கொடுக்க உன்னைத்தான் அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார். வாலிப மகளை இயேசு உன்னை சந்தித்து கொண்டிருக்கிறார். அருமையான தகப்பனே, தாயே, உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார். ஏதோ ஒரு பாவத்தில் சிக்கொண்டு சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்க. இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு விடுதலை கொடுக்கும், சமாதானம் கொடுக்க வந்தேன் என்பதாக உங்களை இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிறார். இயேசு சந்திக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும், சமாதானத்தை தருகிறார்.